Greetings to everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த மெடிசின் பத்தி பார்க்க போறோம்னா ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 10. ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரோஃபுலோசோ குரூப் ஆஃப் மெடிசின்ல சம் மெடிசின்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். அதே சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெடிசின் S10, அதாவது ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 10. இந்த ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 10ல டோட்டலா 15 மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு. இந்த 15 மெடிசினல் பிளான்ஸ்ல சில மெடிசின்ஸ் நம்ம ஆல்ரெடி S1 S2ல பார்த்த மெடிசின்ஸ் தான், சில மெடிசினல் பிளான்ஸ் ஆட் ஆயிருக்கும். ஸோ மொத்தமாக இதில் 15 மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு. அது என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எஸ்குலஸ் ஹிப்போகாஸ்டானம், செகண்ட் பெர்பெரிஸ் வல்காரிஸ், தேர்ட் செட்லாரியா ஐலாண்டிகா, ஃபோர்த் சின்கோனா காலிசாயா, ஃபிஃப்த் சின்கோனா சக்சிரூரா, சிக்ஸ்த் எரித்ரேயா சென்சுவாரியம், செவன்த் ஹைட்ராஸ்டஸ் கனாடென்சிஸ், 8th Cochlearia officinalis, 9th Nasturtium officinale, 10th Salix alba, 11th Smilex medica, 12th Scrophularia nodosa, 13th Sambucus nigra, 14th Tussilago furfura, 15th Veronica officinalis. இதில் சில மெடிசினல் பிளான்ஸ் ஆல்ரெடி S1ல இருந்ததுன்னா இன்னும் சில மெடிசினல் பிளான்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரபியூட்டிக்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த S10 மெடிசினோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜியோபோன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஜியோபோன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த மெடிசின் இட்ஸ் யூஸ்டு ஃபார் டயரியா அண்ட் வாமிட்டிங். ஸோ S10 மெடிசின் மெயினான மெடிசின் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டயரியாக்கும் வாமிட்டிங்க்கும். அதனால தான் இந்த மெடிசினுக்கு இன்னொரு பேர் ஜியோபோன் அப்படின்னு அழைக்கப்படுது. GIAPPONE ஜியோபோன் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிலியரி கோலிக்கு. பிலியரி கோலிக் அப்படின்னா கேல்ஸ்டோன்னால வர்ற பெயின், அல்லது இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக லிவரோட செக்ரீஷன் ஒழுங்காக இல்லாமல், இல்லைன்னா கேல் பிளாடர்ல இருந்து வர்ற பைலோட செக்ரீஷன்ஸ் ஒழுங்காக இல்லாமல் இருக்கும்போது அதனால ஏற்படுற பெயின் பிலியரி கோலிக்கு, டிசென்ட்ரிக்கு, காலராக்கு, இன்டைஜஷனுக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு, கேஸ்ட்ரால்ஜியாக்கு, நாசியாக்கு, ஹெட்ஏக்கு, இன்ஃப்ளூயன்ஸா காமன் கோல்டோட வைரஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸா, மஸ்குலர் கிராம்ஸ், இதுக்கெல்லாமே நம்ம S10 மெடிசின் கொடுக்கலாம். மெயினாக இது ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடி. ஸோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் வர்ற எந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் S10 மெடிசின் நல்ல பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அதனால தான் டிசென்ட்ரிக்கு, டயரியாக்கு, காலராக்கு, ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ், இன்டைஜஷன், ஹார்ட் பர்ன், அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்க்கு நம்ம S10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இட்ஸ் எஃபெக்டிவ் ஆன் கேஸ்ட்ரிக் டிசார்டர்ஸ். நம்ம பார்த்த மாதிரி இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால S10 medicine is effective in every gastric disorders. Gastric related ஆன complaints எதுவாக இருந்தாலும் S10 medicine பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். எப்படி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்கில் இருக்கிற டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதில் இருக்கிற பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக, டைஜஷனை எய்ட் பண்ணுறது மூலமாக இந்த S10 மெடிசின் ஒரு டைஜஸ்டிவ் டிசார்டருக்கான பெஸ்ட் மெடிசினாக ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் இது எதுலெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுது. செகண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல CNSல ஒர்க் பண்ணுது. எதுலெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் எஃபெக்டிவ் ஆன் செரிபெல்லம் அண்ட் சிம்பத்தட்டிக் பிளெக்சஸ். ஸோ சிம்பத்தட்டிக் பிளெக்சஸ்லேயும் செரிபெல்லம்லேயும் ஒர்க் பண்ணுறதுனால இட் கண்ட்ரோல்ஸ் வாமிட்டிங் அண்ட் நாசியா. ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் வாமிட்டிங் அண்ட் நாசியாக்குள்ள நர்வ்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஆக்ட் பண்ணுறது மூலமாக வாமிட்டிங்கும் நாசியாவையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் P4 கூட சேர்த்து கொடுக்கும்போது, S10ஐயும் P4 கூட சேர்த்து கொடுக்கும்போது இது எதெல்லாம் ரிலீவ் பண்ணும் அப்படின்னா காஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இது P4 கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு ரெமெடியாக ஒர்க் பண்ணும். பிகாஸ் ஆஃப் இட் சூத்திங் அண்ட் ட்ராங்குலைசிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால P4 கூட S10 கொடுக்கும்போது காஃபுக்கு நல்ல ஒரு ரெமெடியாக ஒர்க் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது ஒரு ஆன்டி டயரியல், டயரியாவுக்கு டிசென்ட்ரிக்கு கொடுக்குற மெடிசின், ஆன்டி எமிட்டிக் வாமிட்டிங்க்கு அகெயின்ஸ்டாக கொடுக்குற மெடிசின்,
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஒர்க் பண்றதுனால இது ஒரு நல்ல நர்வைன் ரெமெடி. ஆன்டி ஸ்க்ரோஃபுலோசோ, அதாவது காஃபுக்கு P4 கூட சேர்த்து கொடுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனால இந்த டிபிக்கு ஆன்டி டியூபர்குலோசிஸாகவும் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஆன்டி ஃப்ளோஜெஸ்டிக், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கு. நெக்ஸ்ட் ஆன்டி இன்ஃபெக்ஷியஸ், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இதில் அதுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நெக்ஸ்ட் இது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக், எந்த ஒரு ஸ்பாசமாக இருந்தாலும் மசில் ஸ்பாசமோ இல்லை அப்டாமினல் கிராம்ஸோ மஸ்குலர் ஸ்பாசம் மாதிரி, அதாவது காலில் கையில் லெக் கிராம்ஸ், கால் கை இழுத்துட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்க்கு இதில் ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம இந்த மெடிசன் ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ஒரு நல்ல இன்டெஸ்டைனல் ரெமெடி. ஸோ இதில் இருக்கிற தெரப்பியூட்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் மெயின்லி ஆக்ட்ஸ் ஆன் த glandular strictures of the body as well as on the intestine. ஸோ இதில் கிளாண்டுலர் ஆக்ட் பண்ணும். ஸோ மெயினாக இது இன்டெஸ்டைனில் ஆக்ட் பண்ணுது, அது போக நிறைய கிளாண்ட்ஸ்லாம் இது ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இது நர்வஸ் சிஸ்டமில் ஆக்ட் பண்ணுது. எந்த நர்வ்ஸில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டுக்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸ் மேலே ஆக்ட் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல இன்டெஸ்டினல் ரெமெடி. நெக்ஸ்ட் இது சோலார் பிளெக்ஸஸ் மேலேயும் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் மேலேயும் ஆக்ட் பண்ணுறதுனால இன்டெஸ்டைனோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்ஸை இது கண்ட்ரோல் பண்ணுது. அது மூலமாக இது ஒரு குட் இன்டெஸ்டினல் ரெமெடி, அதாவது டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இது வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸில் நல்லா ஒர்க் பண்ணுது. எது மூலமாக அப்படின்னு பார்த்தா, இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற சோலார் பிளெக்ஸஸ் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸில் ஆக்ட் பண்ணுறது மூலமாக. இந்த ரெண்டும் தான் இன்டெஸ்டைனோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டோட கண்ட்ரோலில் உள்ளது. ஸோ இதில் ஆக்ட் பண்ணுறது மூலமாக பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நார்மல் ஆகுறது. ஸோ நார்மல் ஆகுறதுனால இன்டைஜஷன், ஹார்ட் பர்ன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கியூர் ஆகுறதுக்கு இந்த தெரப்பியூட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ்டன் மெயின்டைன்ஸ் த குவாலிட்டி ஆஃப் டைஜஸ்டிவ் செக்ரீஷன்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் ஜூஸஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, HCl, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், பைல், இந்த மாதிரி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஜூஸஸ் எல்லாத்தோட தரத்தையுமே அது மேம்படுத்த உதவுது, அதாவது குவாலிட்டி. ஸோ பைல் செக்ரேஷன் நார்மலாக இருந்தால் தான், பேங்க்ரியாட்டிக் ஜூஸோட செக்ரேஷன் நார்மலாக இருந்தால் தான் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். அப்போ தான் நம்மளோட ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் பிரேக் டவுன் ஆகி அது நம்ம இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த ஜூஸஸோட குவாலிட்டியை இது இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக எஸ்டன் ஒரு நல்ல இன்டெஸ்டைனல் ரெமெடியாக ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் இது எதுலலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ரெகுலேஷன் ஆஃப் நர்வ்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து செரிபெல்லம்லேயும் சிம்பத்தட்டிக் பிளெக்ஸஸ்லேயும் ஒர்க் பண்ணுது. அதனால நாசியா அண்ட் வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். இன்னும் மெயினாக இது சிஎன்எஸ்ல ஆக்ட் பண்ணுறதுனால எபிலெப்சிக்கு கொடுக்கலாம். எபிலெப்சி அப்படின்னா கண்டினியூஸ் ஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். நார்மலாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஃபிட்ஸ் ஒரு காமனான டிசீஸாக இருக்கும். ரொம்ப அதிகமாக அடிக்கடி வர்ற ஃபிட்ஸ் வந்து எபிலெப்சி, அதாவது ஷீஷர் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எபிலெப்சி கேசஸ்க்கு எஸ்டன் மெடிசன் ஒரு நல்ல ரெமெடியாக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்டு டான்ஸ் கோரியா, இது வந்து ஒரு ரேரான மெடிக்கல் கண்டிஷன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஹோல் பாடியும் ட்ரெம்லிங்னா ஒரு மாதிரி நடுக்கம் ஆகுறது. பாடியில இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். மசில்ஸ் எல்லாமே வாலண்டரியா, நம்ம கையை இப்படி அசைக்கணும்னா அசைக்கலாம், ஆனா இன்வாலண்டரியா எனக்கே தெரியாம கை கால் நடுங்குறது, கை கால் வந்து அப்படி உதறது, இந்த மாதிரி இருக்கிற கேஸ் தான் டான்ஸ் கோரியா. ஸோ இந்த மாதிரி ரேரான மெடிக்கல் கண்டிஷனுக்கும் எஸ்டன் மெடிசன் நல்ல ஒரு ரெமெடியா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் அப்டாமினல் கோலிக், வயிறு வலி. ஸோ இது வந்து இன்டைஜஷனால வரலாம், இல்லைன்னா டிசென்ட்ரினால வரலாம், டயரியாலனால வரலாம், இல்லைன்னா ஓவர் வாமிட்டிங்னால வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்தினாலேயும் அப்டாமினல் கோலிக் வந்தால் நம்ம எஸ்டன் மெடிசன் ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெகுலேட்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ். எல்லா கிளாண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸையும் இதனால ரெகுலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ராங் டைல்யூஷன் எதுக்கு கொடுக்கலாம், நம்னஸ் அண்ட் நியூரஸ்தீனியா, நர்வ் டிஸார்டர்ஸ்க்கு, கை கால் மரத்து போகிறது, கை கால் ரொம்ப நேரம் இப்படியே வச்சுட்டு இருக்கும்போது சிலவங்களுக்கு மரத்துரும், கை கால் இழுத்துக்கும், விரல்லாம் இப்படி போகிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எஸ்டன் மெடிசின்ஸ் கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ராங் டைல்யூஷன் கான்ஸ்டிபேஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா இட் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன் அண்ட் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் இன்டெஸ்டைன். ஸ்ட்ராங் டைல்யூஷன்ல கான்ஸ்டிபேஷனுக்கு கொடுக்கும்போது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றது மாத்திரம் இல்லாம அதோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டையும் நார்மலைஸ் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும். ஹையர் டைல்யூஷன்ல எதுக்கு கொடுக்கலாம்னா டிசென்ட்ரிக்கும் டயரியாக்கும். ஸோ டிசென்ட்ரி ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீசஸ் த செக்ரீஷன் ஆஃப் இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைனோட செக்ரீஷனை கம்மி பண்ணி இன்க்ரீசஸ் த அப்சர்ப்ஷன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனோட வாட்டர் அப்சர்ப்ஷனை அதிகப்படுத்துறது மூலமா டயரியா ஸ்டாப் ஆகும். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸுமே நம்ம கொடுக்கலாம். ஹையர் டைல்யூஷனா டிசென்ட்ரிக்கும் டயரியாக்கும் எப்படி பண்ணோம் அப்படின்னா இன்டெஸ்டைனோட செக்ரீஷன்ஸை கம்மி பண்ணி லார்ஜ் இன்டெஸ்டைனோட வாட்டர் அப்சர்ப்ஷனை அதிகப்படுத்தி டயரியாவை கண்ட்ரோல் பண்ணும். கான்ஸ்டிபேஷனுக்கு ஸ்ட்ராங்கர் டைல்யூஷனுக்கு கொடுக்கும்போது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி இன்டெஸ்டைனோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை அதிகப்படுத்துறது மூலமா கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ரிலீவ் கொடுக்கும். ஸோ இன்னும் என்ன அதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அப்டாமினல் ஸ்பாசம். அப்டாமினல் ஸ்பாசம்க்கு கொடுக்கலாம். டயரியானால வர்றது, டயரியா அதிகமாகும் போது அது வந்து டீஹைட்ரேஷன்ல கூட முடியலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸசிவ் டயரியல் கண்டிஷனுக்கு எஸ்டென் மெடிசன் ஒரு பெஸ்டான மெடிசனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஹைப்பர் அசிடிட்டி, ஃபிளாட்டுலன்ஸ், ரொம்ப நெஞ்செரிச்சலா இருக்கிறது, எதுக்கழிச்சிட்டு வர்றது, ஃபிளாட்டுலன்ஸ், ரொம்ப வந்து கேஸ் பாஸ் பண்றது இல்ல ஸ்மெல்லியான கேஸ் பாஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எஸ்டென் ஒரு நல்ல மெடிசனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் அப்டாமினல் டிஸ்டென்ஷன், வயிறு உப்பசமா இருக்கிறது, வயிறு வீக்கமா இருக்கிறது, சாப்பிட்டா செமிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எஸ்டென் ஒரு நல்ல மெடிசனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் பெயின் இன் த பேக், பேக் பெயினுக்கு லம்பேக்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எஸ்டென் ஒரு நல்ல அனல்ஜெசிக்காக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் பெர்ஸ்பிரேஷன், ஓவரான ஸ்வெட்டிங், கை காலில் இல்லைன்னா மூஞ்சில் அதிகமான ஸ்வெட் ஆகும்போது எஸ்டென் மெடிசன் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியாக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் பல்மனரி கம்ப்ளைண்ட்ஸ் டியூ டு நர்வஸ் டிஸ்டர்பன்ஸ். இது நல்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுறதுனால அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கிற நர்வஸ் டிஸ்டர்பன்ஸ் மூலமா வர பல்மனரி டிஸார்டர்ஸ்க்கு நம்ம எஸ்டென் மெடிசின் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஆட் பண்ணும். எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தா ஆஸ்துமாக்கு, நிமோனைட்டிஸ்க்கு, கிரானிக் இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன் ஆஃப் பிராங்கியோஸ்ல இருக்கிற கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எஸ்டென் கொடுக்கலாம். எக்ஸசிவ் செக்ரீஷன்ஸ், அல்வியோலார் டிஸ்டர்பன்ஸ், அல்வியோலைங்கிறது தான் கடைசியா இருக்கிற ஏர் பேக்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்னால எக்ஸசிவான மியூக்கஸ் செக்ரீஷன் வர்ற கண்டிஷனுக்கு எஸ்டென் மெடிசன் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து மெயினா டைஜஸ்டிவ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுல இருக்க அஸ்குலஸ் ஹிப்போகாஸ்டினம், ஹார்ஸ் செஸ்ட்னட் தான் இதோட காமன் நேம். ஸோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா வெயின்ஸுக்கு, அதாவது லெக்ஸ்ல இருக்கிற வெயின்ஸ்க்கு புவர் பிளட் ஃப்ளோ இருக்கிற கண்டிஷனுக்கு, வெரிகோஸ் வெயினுக்கு கொடுக்கறது மூலமா அதுல இருக்கிற வெரிகோஸ் வெயின் ஹீல் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால எந்த இடத்துலனாலும் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனோ ஸ்வெல்லிங்கோ இருக்கும்போது இது வந்து அந்த ஸ்வெல்லிங் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மெயில் இன்ஃபர்டிலிட்டிக்கு இதில் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு, மெடிசினல் காம்பவுண்ட் இருக்கு. இந்த மெடிசினல் காம்பவுண்ட் மெயில் இன்ஃபர்டிலிட்டியை ட்ரீட் பண்றதுக்கு, ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியா இருக்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் கம்மியா இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எஸ்டென் மெடிசின் இந்த ஹார்ஸ் செஸ்ட்னட் இருக்கிறதுனால நம்ம கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற கியூனைன், சின்கோனா காலிசையா அப்படிங்கிற மெடிசினல் பிளான்ட்ல இருக்கிற கியூனைன் இருக்கிறதுனால மலேரியாவுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மசில் கிராம்ஸ்க்கு, ஹெமராய்ட்ஸுக்கு இதை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற எரித்ரியா சென்சுவாரியம் அப்படிங்கிற மெடிசினல் பிளான்ட் எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா ஹார்ட் பர்னுக்கு, கேஸ் பெயின்ஸுக்கு, ப்ளோட்டிங்க்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, கோலிக்கு. ஸோ இதெல்லாம் கொடுக்குறேன். அதனால ஒரு இன்டெஸ்டைனல் ரெமெடியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாலிக்ஸ் ஆல்பா, இது சில்வர் வில்லோன்னு சொல்லுவாங்க. இது
எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா மயால்ஜியா, டிஸ்மெனோரியா, இது வந்து ஹை கிரேட் ஃபீவரையும் டக்குன்னு கம்மி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால எஸ்டர்ன் மெடிசனை ஹை கிரேட் ஃபீவர்ல கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற சாம்புகஸ் நைக்ரால இருக்கிற ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஹெச்ஐவி, எய்ட்ஸ் அந்த மாதிரி டிசீசஸ்க்கு கொடுக்கலாம். கிட்னி ப்ராப்ளம்ஸ், எபிலெப்சி, ஹெட்டேக் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது கொடுக்கலாம். இதோட காமன் நேம் வந்து எல்டர்பெரி. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற தெரப்பியூட்டிக்ஸ். ஸோ மெயினாக இது வந்து டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி அண்ட் சிஎன்எஸ் 3 சிஸ்டம்லேயும் ஆக்ட் பண்ணும். ஸோ எப்படி எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ். ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இது வந்து அப்டாமினல் கோலிக்கு கொடுக்கலாம், டிசென்ட்ரிக்கு, டயரியாக்கு, காலராக்கு. ஸோ இந்த 4 கண்டிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது எஸ்டர் ஒரு நல்ல மெடிசனா ஒர்க் பண்ணும். செகண்ட் டைல்யூஷனா எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தா ஹைப்பர் அசிடிட்டிக்கு, மெனிஞ்சைட்டிஸ்க்கு, இன்ஃப்ளூயன்ஸாக்கு, வைரல் ஃபீவருக்கு, அசைட்டிஸ்க்கு, ரெட்னஸ் ஆஃப் ஸ்கின்ல ரெட்னஸ் ஏற்படுறதுக்கு இதுக்கெல்லாமே செகண்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் டைல்யூஷனா எபிலெப்டிக் ஃபிட்ஸ், எபிலெப்சி இருக்கிற பேஷண்ட், சீஷர் டிசார்டர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஏன்னா இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தேர்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது இது வந்து நல்ல ஒரு மெடிசனா ஒர்க் பண்ணும். டைஃபாய்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கும் நம்ம தேர்ட் டைல்யூஷன்ல ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைட்டர் டைல்யூஷனா ஹைப்பர் அசிடிட்டிக்கும் காலராக்கும் கொடுக்கலாம். ஹையர் டைல்யூஷன்ல கிரானிக் டிசென்ட்ரிக்கும் அசைட்டிஸ்க்கும் கொடுக்கலாம். இதுதான் இதோட டைல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ். ஸோ டோசேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா 5 pills BD ஆஃப்டர் மீல்ஸ். நெக்ஸ்ட் 10 to 20 pills வித் ஒயிட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ரெண்டுமே கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். ஸோ இது கூட வந்து P4ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ஸா எதுக்கு கொடுக்கலாம்னா அப்டாமினல் பெயினுக்கும் அப்பெண்டிசைட்டிஸ்க்கும், அப்பெண்டிக்ஸோட இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் தான் அப்பெண்டிசைட்டிஸ். ஸோ இந்த கண்டிஷனுக்கு 20 drops வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு 3 வேளைக்கும் கொடுக்கலாம். இல்லை பெயின் எதுவும் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா 1 hour இன்டர்வெல்ல கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமடியாக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் கம்ப்ரெஸ்ஸாக S5 கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இது ஒரு நல்ல அனல்ஜெசிக்காக ஒர்க் பண்ணும். ஸோ யூஸ்வலாக அப்பெண்டிக்ஸ் இருக்கிற பேஷண்ட்க்கு இந்த இடத்துல பெயின் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கம்ப்ரெஸ் மாதிரி கொடுக்கும்போது இது ஒரு நல்ல அனல்ஜெசிக்காக ஒர்க் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி எஸ்டர்ன் மெடிசின் மெயினாக இதை ஆக்ட் பண்ணுறது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டமில். நெக்ஸ்ட் அது ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். அது போக இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற பிளெக்ஸஸ் மேலெல்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால, அதோட நர்வ்ஸ் மேலெல்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல இன்டெஸ்டைனல் ரெமடியாகவும் இருக்குது, இது ஒரு நர்வைனாகவும் இருக்குது. அது போக இது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்க்கு கொடுக்குற மெடிசனாகவும் இருக்குது. இவ்வளோ தான் எஸ்டர்ன் மெடிசன் பற்றின தெரப்பியூட்டிக்ஸ், மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், டைல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ் அண்ட் டோசேஜ். தேங்க்யூ.